ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் நாளைக்கு ஜூலை 16 இருக்கு இல்லையா, 2023, அதில் வந்து ஒரு அப்டேட், முக்கியமான ஒரு அப்டேட் வர இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹேண்டில் அப்படிங்கிற விஷயம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. க்ரியேட் பண்ணலனாலும் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேமுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இருக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடியதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஷோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இருக்கிறவங்க ஜஸ்ட்டு வந்து ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதில் வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் அவங்களுடைய பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அவேராக இருந்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஜூலை 2023 அப்கமிங் சேஞ்சஸ் டு ஹேண்டில்ஸ் பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நாளைக்கு இருக்கு இல்லையா, அதாவது ஜூலை 16, 2023 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சேனல்ஸ், சில சேனல்ஸினுடைய ஹேண்டில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாலிசியை வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவோம். ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது அந்த மாதிரி லைக் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறத பாருங்கள், யூசர் 1234 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக ஒரு சில விஷயங்கள் ஹேண்டிலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஹேண்டில் பெரிய விஷயம் இல்லை, பட் டிஃபால்ட்டாக உங்களுடைய சேனல் நேம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் அன்வான்டான விஷயங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. யூசர்ஸ் வித் வயலேட் ஹேண்டில்ஸ் வில் பி நோட்டிஃபைட் பை மெயில், அதாவது மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த ஹேண்டில்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை பார்த்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக உங்களுக்கு இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன் ஃபியூச்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் கொஞ்சம் அவேராக இருந்து கரெக்டாக மேக் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் லைக் கொலாப்ஸ் பண்ணி சம்மந்தமே இல்லாத ஒரு நேம் கொடுக்குறது தான். மற்றபடி சேனல் நேம் கொடுத்து எக்ஸ்ட்ரா சில வேட்ஸ், சில நம்பர்ஸ்லாம் கொடுக்குறோம்னா அது அவைலபிளாக இல்லைங்கிறக்காக கொடுக்குறோம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் 1234 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக லைக் அது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி வச்சுருக்கிறது, இல்லைனா அது வந்து ஒரு டெம்பரவரியாக ரன் பண்ண போகிறது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இஷ்யூ வரலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து அது டெம்பரவரியாவோ இல்லைனா ஃபேக் ஐடி மாதிரி க்ரியேட் பண்ணியோ சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தேட்னு போட்ட மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இதில் அவேராக இருந்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுடைய சேனல் நேம் அண்ட் சேனல் அக்கௌண்ட் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் அந்த மாதிரி இருக்காது. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும்போது அவங்க சேனல் நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்வான்டாக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹேண்டிலும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரியான இஷ்யூ மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து ப்ராப்ளம் வரலாம். இப்போதைக்கு பெரிய இஷ்யூ இல்லை. பட் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க தான் வீடியோ மேக் பண்ணேன். ரீசெண்டாக இந்த பாலிசியில் சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு இந்த ஹேண்டில் சம்மந்தப்பட்ட பர்டிகுலர் விஷயத்தில். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் காணும், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா அப்டேட்ஸும் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.